தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தான் மக்களுக்கு இதை செய்கிறோம், நாங்கள் தான் மக்களுக்கு இதை செய்கிறோம் என்று 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு அதை 1000 முறை சொல்லிக் கொண்டு திரியக்கூடிய திருட்டு திராவிட மாடல் திமுக அரச தம்பி குட்டி சீமான் அவர்கள் செருப்படி பேர் கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காங்க. அந்த காணொலியை இதுல இணைச்சு விட்டுருந்தேன், நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. இது வரைக்கும் திமுக அரசானது தன்னுடைய சாதனையை வச்சு பேசினது கிடையாது. 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எதிர்கட்சியை வச்சு கிண்டல் பண்ணி, எதிர்கட்சியை நக்கல் பண்ணி கலாய்ச்சுன்னா ஓட்டு வாங்கிருக்காங்க. இதை சொன்னா ஒத்துக்குவாங்க மாட்டாங்க. வெயிலுக்கு ஏதாவது ஒண்ணு நுங்கு கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், பதநீர் கொடுக்கலாம், அரசு சார்பா விலை குறைவா மலிவா கொடுக்கலாம். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. கோதுமை பீர், வெயில் சூட்டிங் தெரிஞ்ச கோதுமை பீரா அப்ப நான் வாங்கி குடிக்கிறதா இல்ல எங்க அப்பா வாங்கி குடிக்கிறதா? கோதுமை குடிக்கிறது யார் குடிக்கிறாங்க பீர்? எனக்கு பதநீர் குடிக்கிற வயசுல நீங்க பீர் குடிக்க வைக்கிறீங்க. பயிர் தொழிலாளிகளை, அதாவது தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை அடிக்கணுன்ற ஒரே நோக்கோட செயல்பட்டு இருக்கு இந்த அரசாங்கம். அங்க பயிர் தொழிலாளிகள் நின்று கிட்டத்தட்ட 2 வருஷமா போராடி இருக்காங்க, செவியே சாய்க்கல. எங்களுக்கு தேவையே இருக்கனால்தான் உங்களை நாங்க முதலமைச்சரா தேர்ந்தெடுப்போம், இல்லைன்னா நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம். எப்போ ஒரு சொந்த நாட்டுக்காரன் தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிறாங்களோ அப்பவே அந்த இனம்ங்கிறது அழிஞ்சு போச்சு. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. இந்த காணொலியில இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதை 1000 முறை சொல்லி காமிச்சு மக்களே, இந்த திராவிட திருட்டு மாடல் அரசு இப்படிதான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம்னு. கடைசி வரைக்கும் பார்த்தா அந்த திமுக காரன் பூரா அவன் வீட்டுக்கு தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மறுபடியும் உதயசூரியன் வாக்களிச்சு தமிழ்நாட்டை நாசமாக்குறீங்க, உங்க வாழ்க்கை நாசமாக்குறீங்க. மொத்தத்துல அடுத்த வாரம் சந்ததியினருக்கு தமிழ்நாட்டுல ஒரு கனிமூலமும் இல்லாம போயிடும். நீங்க பார்த்துருப்பீங்க, கன்னியாகுமரியில பார்த்துருப்பீங்க, அந்த மலையை எவ்வளவு கீழே மலையும் வெட்டி அது நிலத்துக்கு கீழேயும் போய் அதை அவ்வளவு ஆழமா தோண்டி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கனிமூலங்கள் கூட இனிமே இருக்காது, நாசமா போயிடும். கன்னியாகுமரி மக்கள் அதற்கான போராட்டத்தை நீங்க முன்னெடுங்க. அது எவ்வளவு ஒரு அந்த மலையை அப்படி குடைஞ்சி தரைக்கும் கீழே உள்ள எவ்வளவு ஒரு ஆழமா தோண்டி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கிற மனசு பதறுதுடா. உங்களுக்கு எப்படி அப்படி அதை அவ்வளவு எடுக்க தோணுது? திருட்டு திராவிடக்கார பயில்விழா முடிச்சுக்கிறேன் தமிழ்.